Hi friends, வாங்க. வெல்கம் டு SM கிச்சன் மிரியல் சேனல். வாங்க. இப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு பட்டாணி கிரேவி பார்க்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். அது நீங்களும் வீட்டில் பண்ணி பார்க்கலாம். வாங்க. SM கிச்சன் மிரியல் சேனல் வெல்கம். வாங்க. இப்போ பட்டாணி 200 கிராம், இது 200 கிராம்ஸ். உருளைக்கிழங்கு இதுவும் வந்து 200 கிராம்ஸ், 200 கிராம். இது தக்காளி ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸ் 2 தக்காளி. இப்போ இது கிரேவி பண்ணணும். இப்போ இதுக்கு வேண்டிய மசாலா பாருங்கள். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் பெரிய ஸ்பூனு. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது கரம் மசாலா 1 ஸ்பூனு, தனியா 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். இவ்வளோதான். இது வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் சாப்ஸ் பண்ணியிருக்கிறேன். சின்னதாக மெலிசாக இருக்கும்னு சாப்ஸ் பண்ணியிருக்கிறேன். அதனால் இந்த 2 பெரிய வெங்காயம் இது. இப்போ வந்து நம்ம குக்கரில் பட்டாணி போட்டுக்கலாம். 200 கிராம் இது. இது 200 கிராம் தான். 400 கிராம் ஆச்சு. இதில் தண்ணி ஊற்றி சும்மா கொஞ்சம் தண்ணி ஊற்றி 2 விசில் வைக்கலாம். இந்த சேனலு மீடியம் சேனல் ரொம்ப சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருக்கிறாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த ரெட்டில் சப்ஸ்கிரைப்னு எழுதியிருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஆலன் வரும், ALL ஆலன் மேலே ஒரு எழுத்து வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வரும். அதை மாத்திரம் மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அதான் வாங்க. இப்போ வந்து நம்ம வந்து கிரேவிக்கு ரெடி பண்ணிடலாம். கடாய், இண்டாலியன் கடாய். இப்போ இதெல்லாம் ரெடியாகுது. இது வந்து 2 ஆனியன்ஸ் சொன்னேன் இல்லையா, 2 ஆனியன்ஸ் வந்து சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்குறாங்க. சிறுவாக இருக்குது, நல்லா இருக்கும்ன்ட்டு. அதனால ஒரு மசாலா கிரேவி மாதிரி ஆகும். இதெல்லாம் மசாலா. தக்காளி 2 தக்காளி. டெய்லி போடலான்னாக்கா அது வந்து டைம் செட் ஆகுதில்லை. இப்போ குளிர்காலம் போய் சீக்கிரம் போயிடுது. சீக்கிரம் பண்ணணுன்னாக்கா கொஞ்சம் அது வந்து சப்ஸ்கிரைபர்ஸே வர்றதில்லை, போடுறதில்லை யாரும். ரொம்ப லேடிஸ் தான் பார்க்குறாங்க சேனல்ஸு. லேடிஸ்க்கு தெரிஞ்சாலும் அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண தெரியலனாக்கா யாராவது கேட்டு சப்ஸ்கிரைப் எப்படி பண்ணணும் கேட்டாக்கா அவங்க சொன்னாங்கன்னா அப்படி பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா தெரியாதவங்க கூட இருக்கிறாங்க. ரொம்ப பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் சப்ஸ்கிரைப் எப்படி பண்ணோன்றது. பக்கத்துலேயே ரெட்டில் எழுதியிருக்கோம் சப்ஸ்கிரைபர்ன்ட்டு, சிகப்பில் எழுதியிருக்கோம். அதை கிளிக் பண்ணிட்டாக்கா ஆல்ன்ட்டு ஒரு இது வரும், AL ஆல். அதை கிளிக் பண்ணுங்கள். இது யாராவது உங்களுக்கு தெரியலன்னா யாராவது கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா என் சேனலில் நீங்கள் வரதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதுதான். இப்போ இதில் எண்ணெய் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றணும். ஒரு 4-5 ஸ்பூன் ஊற்றலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுடணும்.
இப்போ உப்பு போட்டுக்கலாம். டைமில் உப்பு போட்டுட்டா நல்லா உப்பு வேணும்னா கூட போட்டுக்கலாம். அப்புறம் ஆனால் ஜாஸ்தி ஆகிட்டா தான் கஷ்டம். அதனால பார்த்து போடணும் உப்பு எப்பவுமே. இப்போ கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் அப்புறம் உப்பு ஜாஸ்தி ஆகிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா வதங்கணும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிட்டுனாக்கா என்ன செய்யணும், கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம். இப்போ தனியா பொடி, இது மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், இதெல்லாம் போட்டு ஒரு கலந்துட்டு தக்காளி போட்டுணும். 2 பெரிய தக்காளி, அப்புறம் தண்ணி ஊற்றணும். தக்காளி வேகணும். இது நல்லா வெந்துருக்கு தக்காளி. இப்போ அந்த பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டுருந்தாங்க. கிரேவி நல்லா சூப்பராக இருக்கும். பண்ணி பாருங்கள் வீட்டில் எப்படி இருக்குது. இது சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், சாப்பாடு கூட, சாதம் கூடவும் கிரேவி நல்லாயிருக்கும். சேர்ந்து வந்துச்சுன்னா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பாடு கூடவும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி கூடவும் நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
பட்டாணி உருளைக்கிழங்கு கிரேவி நல்லா சூப்பராக இருக்கும். வீட்டில் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்யூ டிவி வாட்ச் வீடியோ வாட்ச் பண்ணதுக்காக. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா வீடியோ உங்களுக்கு திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.